அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் அருகே அரசு மதுபான கடை முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடலை அதே இடத்தில் அடக்கம் செய்ய வலியுறுத்தி சடலத்துடன் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். அங்க இருக்கக்கூடிய முழுமையான கள நிலவரங்கள் என்ன, நீங்க பதிவு பண்ணலாம். அருண், புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் பகுதியில் அரசு மதுபான கடை முன்பாக நேற்று இரவு கீழப்பட்டியை சேர்ந்த முருகேஷ் வயது 20 என்ற இளைஞர் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த மர்ம நபர்கள் 2 பேர் அவரை சரிமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இதனையடுத்து அவரது உறவினர்கள் நேற்று இரவு சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் அவரது உடலை உடல்கூறு ஆய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த உடலை வாங்கி சென்ற அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் நேற்று வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இடத்திலேயே இவரது உடலை புதைக்க வேண்டும் என சாலையில் அமர்ந்து பெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் அவர்கள் மீது லேசான தடையடி செய்தனர். பின்னர் அவரது உடலை மீட்டு அருகில் உள்ள சுடுகாட்டுக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அந்த கொலை செய்யப்பட்ட முருகேசின் உறவினர்களிடம் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். இன்னும் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கொலை நடக்கிறது ஒரு சர்வசாதாரண விஷயமா நடக்குது. தினமும் பாத்தீங்கன்னா வெயில் மழை அளவு இது மாதிரி இருந்த நேரத்துல இப்ப கொள்ளை கற்பழிப்பு இந்த விடியா திமுக அரசு பதவி ஏற்றதிலிருந்து இது ஒரு தொடர்கதையா இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில முக்கிய அதிகாரிகள் இருக்காங்க. அந்த பகுதியை தற்போது சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியை ஒரே பரபரப்பாகவும் கலவரமயமும் ஏற்பட்டுள்ளது. அருண், விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Hold on.